நெல்லையில் கொலையுண்ட முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்று மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் தற்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துக் கொண்டு ஜாகிர் ஹுசேன் வெளியே வந்த நிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினர் கேட்டுக் கொண்ட நிலையில் தற்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். திருநெல்வேலி மாநகர பகுதியில ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தொடர்ந்து இன்றைக்கு அவரது மகன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதாவது அடுத்த டார்கெட்டாக நான் இருக்கிறேன் என்று வீடியோ வெளியிட்டிருக்கிறார். எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அந்த காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆணையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்தது. இந்த சூழலில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் சார்பில் அவர் வீட்டிற்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது உதவி ஆய்வாளர் தலைமையில் 2 பேர் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில சுழற்சி முறையில 24 மணி நேரமும் பாதுகாப்பிற்கு இருக்கும் வகையில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர காவல்துறையினுடைய ஆணையாளர் சந்தோஷ் அடிமணி அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போதிலிருந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. நன்றி சிவமணி, விவரங்களுக்கு.